வணக்கம். அறிவியல் வளர்ச்சி என்னதான் வளர்ந்து போனாலும் மூட நம்பிக்கை குறைந்த பாடு கிடையாது. டெல்லியில் ஒரு சம்பவம். பிரதீப் அவருடைய மனைவிக்கு பிறந்த நாள். மனைவிக்கு ஆசையாக பொருள்கள் வாங்கி கொடுக்கறது வழக்கம் பிறந்த நாளுக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மனைவிக்கு போய் ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு காருக்கு அட்வான்ஸ் பண்ணி காரை விலைக்கு வாங்கியிருக்காரு. காரும் ஓகே ஆயிடுச்சு. இந்த தேதியில் எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு. காரு கீழ்த்தளம் கிடையாது, மேல் தளத்தில் மாடியில் காரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. காரை எடுக்க போன பிரதீப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தானும் தன் மனைவியும் மட்டும் போகலை. போகும்போது ஒரு பூசாரியையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. ஏன்னா காரு எடுக்கும்போது சாமி கும்பிட்டு மந்திரம் ஓதி அந்த காரை எடுக்கணுங்கிற அடிப்படையில். அது மாதிரி போயிட்டு ஷோரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா மந்திரம் ஓதியிருக்கிறாரு, சாமி கும்பிட்டுருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. எலுமிச்சை பழத்தை அறுத்து 2 டயர்லையும் வச்சு பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி கார் ஓட்டுவாங்க பேருக்கு, மானி போவார் அவங்க பேர். அவங்கள விட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு. கொஞ்சம் மூவ் பண்ண சொல்லுவாங்கள்ல, அது பேர் மூவ் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா போய் நல்லா ஆக்சிலேட்டரை வேகமாக கொடுத்துருச்சு. இந்த மந்திரம் ஓர்துனதை மீறி, சாமி கும்பிட்டதை மீறி, எலுமிச்சை பழத்தை நசுக்கி கார் என்ன பண்ணிடுச்சு, மாடியிலேருந்து குப்பீர்னு குதிரை மாதிரி பாஞ்சி தரையில் மல்லாக்கா பல்லு உடஞ்சி போச்சு. நல்ல வேலை அடிப்படலை, பெரும்பாலும் பெரிய சின்ன காயங்களோடு எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. இது ஒரு சம்பவமாக இருந்தாலும் நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு படத்தில் விவேக்கு சொல்லுவார்ல, லாரிக்கு எலுமிச்சை பழம் வைப்பாங்க, சொல்லுவார் விவேக்கு, ஒரு பெரியார் இல்லை 100 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா அப்படின்னு விவேக்கு சொல்கிற அந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. காரை எடுத்துகிட்டு நல்ல விதமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட நீ சாமி கும்பிட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஷோரூமில் வச்சு அவனே ஒரு சாமி கும்பிடுவான், ஷோரூம்லேயே எங்கள் கடமைங்க அப்படின்னு செஞ்சு கும்பிடுவான். அப்படி எலுமிச்சை பழம் வச்சு எடுத்து வந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீ அழைச்சிட்டு போகிற, நீ பூசாரியும் அழைச்சிட்டு போய் மந்திரங்கள் ஓதி சாமி கும்பிட்டு எலுமிச்சை பழம் வச்சு, எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை. அவர் காரு, அவர் பணம் கொடுத்து அழைச்சிட்டு போகிற இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தவிர்த்தால் இந்த விஞ்ஞான உலகத்தில் காரில் எல்லாம் பொருத்திருக்காங்களா, பிரேக் இருக்கான்னு பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது மாதிரி இந்த பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் கவனம் இல்லாமல் கீழே விழுவுறது, போகிறது வர்றதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இருப்பினும் இது போன்ற விஞ்ஞான உலகத்தில் இப்போ எலுமிச்சை பழம் பாருங்கள், நல்ல ஒரு பழம், விட்டமின் சி சத்து உள்ளது. அந்த பழத்தை வீணடித்து மந்திரம் ஓதி காரை கவுக்கிறதுக்காக எத்தனை வேலையும். இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஒழித்து ஒரு முத்தாய்ப்பான வாழ்க்கையை வாழ்வோம்.